போதும் உள்ளத்தில் நின்று ஆடும் வேலன். ஹலோ. ஐயோ என்னடா ஐயோ? ஐயா, ஐயோ ஐயா. ஐயா ஐயோவா? போன்ல ஐயா. போன்ல ஐயாவா ஐயோவா? ஐயோ ஐயா. அச்சை கொடு கேளுங்க. ஹலோ, எப்படா நடந்தது? ஷார்ட் சர்க்கியூட்டா? ஏண்டா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற வரைக்கும் நீங்க என்ன? சரி, மனோகரை ஒண்ணு அனுப்பி வைக்கிறேன், நான் பின்னாலே வரேன். போடா. என்னண்ணே, என்னாச்சு? குலசேகரா, அரும்பாடுபட்டு நடையா நடந்து பேங்க்ல லோன் வாங்கி ஓடி வாங்கி 75 லட்சம் ரூபாய்க்கு ஃபேப்ரிக் சரக்கு வாங்கணுமே, அந்த சரக்கு எல்லாம் கோடன்ல எரிஞ்சிட்டு இருக்குடா. என்னென்ன சொல்றீங்க? நான் அறிவு கட்டவனே, இப்பதான் நான் தெளிவா சொன்னேன். என்னென்ன சொல்றீங்கன்னு கேக்குற, என்ன அர்த்தம்? உனக்கு என்ன கிராஸ்பிங் கெபாசிட்டி போயிடுச்சா, இல்ல என்ன ரிப்பீட் எல்லாம் சொல்றியா? எனக்கு என்னமோ இது ஆக்சிடென்டா நடந்த மாதிரி தெரியலடா. அண்ணே, அண்ணே, சிவாக்கு ஒரு மோதிரம் போட சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ஒரு மோதிரம் எனக்கும் போட்டிருக்கான் பாருங்க. எப்ப போட்டான்? இப்பதான் ஒரு 1 hour முன்னாடி. அதான் பத்திக்கிச்சு. என்ன பத்திக்கிச்சு? அவனுக்கு ஆசை பத்திக்கிச்சுன்னு சொல்ல வந்தேன். அந்த மோதிரத்தை கொடுக்குறியாமா? கல்லோட ராசியை பார்த்துட்டு கொடுக்குறேன். சரி, பார்த்துட்டு பத்திரமா என்கிட்டே கொடுத்துடணும். இந்தாங்க. குணசேகரா, இப்பதான் கோடவுன் ஏன் பத்திக்கிச்சுன்னு காரணம் புரியுது. நாகம்மா அவனுக்கு செஞ்சத அவன் நமக்கு திருப்பி செஞ்சிட்டான். எதிரி எதிர்கட்டு போடுறான். இனிமே நாமளா சிவாவா, ராஜன் பிரதர்ஸா மீனாட்சி ஏஜென்சியான்ற பிரச்சனை போய் நாகம்மாவா முருகனான ஆயிருக்கு. ஆகாட்டாலும் நம்ம ஆக்கிடணும், அப்பதான் நம்ம தப்பிப்போம். அப்ப தங்கச்சி கதி? தங்கச்சிய என் கை மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், அந்த கையே என் கண்ணை குத்திடுச்சு. முதல்ல அவளை சிவா கிட்ட இருந்து பிரிக்கணும். பால வேத விகாரவா, வார காமனை நாடிவா, வாடி நாடிடு மோசுவா, வாசு மோகன வேலவா, முருகா. வேலா கந்தா. கல்லானாலும் கந்தன், சொல்லானாலும் முருகன். முருகா, உன் பேரை சொல்லி கொஞ்ச நேரம் நான் இளைப்பாறேன்ப்பா. முருகா. ஏன் தலை உன் மடியில எப்படி வந்தது? நல்ல கதையா இருக்க. நீ வந்து ஏன் மடியில தலை வச்சு படுத்துட்டு என்னையே கேக்குறியா? யார் நீ? பூதமா, பிசாசா, இல்ல நாகமா ஏவி விட்ட யட்சினியா? யார் நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியுமே. நீ யார பார்க்க போறன்னு தெரியுமே. நீயும் காட்டுல அலையிற துர் தேவதை தானே, எப்படி தெரியாம இருக்கும்? நாகம்மா ஏவலுக்கு கட்டுப்பட்டது தானே நீயும்? கையில்லாத நீ தலையில்லாத முண்டத்தை தேடி போற. அந்த முண்டம் இருக்கிற இடம் எனக்கு தான் தெரியும். நாகம்மா மட்டும் இல்ல,
நான் கூப்பிட்ட குரலுக்கும் வரும் அந்த முண்டம். இல்ல, நீ என்ன ஏமாத்தி என்ன திசை மாற வைக்க வந்த யட்சினி. ஐயய்யய்யய்யய்யய்ய, என்னையா இது திரும்ப திரும்ப என்கிட்ட அணுக முடியாததுங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். ஆ? என் முருகன் எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் ஆ? உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. ஆ, வால வேத விகாரவா வார காமனை நாடி வாடி நாடிடு மோசம் வாசு மோகன வேலவா. என்னையே மதிக்காம போறியா? போ, நீ எப்படி போவேன்னு நான் பாத்துறேன். உமா, ஆ? நீ முருகனுக்கு விளக்கு போட்டு வேண்டினது வீண் போகல. உன் அத்தை பொண்ணு கௌசல்யாவுக்கு கல்யாணம் பேசி நிச்சயம் பண்ணிருக்கா. அப்படியா? ஆமா, முருகா, பையன் யாரு? வெளியூரா? பட்டணத்துல பெரிய இடம். அவளே வலிய வந்து பொண்ணு கட்டாளாம். அப்படியா? இப்பவே போய் கௌசல்யாக்காவை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு உமா, வந்துடுறேன். எனக்கு என்னவோ இப்ப நீ அங்க போறது சரின்னு படல. நீ ஒருத்தர் இருக்கேங்கிறதையே மறந்துட்டாமா. உன் பேரை கூட அவ சொல்றதில்ல. அதனால்தாம்மா சொல்றேன், நீ அங்க போய் அவமானப்பட வேண்டாம். எப்படி நான் போகாம இருக்க முடியும்? நான் இப்போ போகலனா தெரிஞ்சும் வரலையேன்னு அவங்க நினைச்சுக்க மாட்டாங்களா? கௌசல்யக்கா ரொம்ப நல்லவங்க. யார் என்ன சொன்னாலும் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கோவப்பட்டாலும் குணம் இருக்கிறவங்க, சந்தோஷப்படுவாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். முருகா, இந்த அப்பாவி பொண்ணு அங்க போறது அவ அவமானப்படாம நீதான்பா பாத்துக்கணும். முருகா, அக்கா, கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த அக்கா. ஐயோ அக்கா, நீ வந்து சந்தோஷப்படல, நீ யாரும் அழல. உன்னை பார்த்த அன்னைக்கே அம்மா கிட்ட நாகம்மா சொல்லிட்டாங்க, நீ வீட்டை விட்டு போனாதான் விடிவு காலம் வரும், கஷ்டம் தீர்ந்து என் கல்யாணம் நடக்கும்னு. அவங்க சொன்ன மாதிரியே நடந்து நல்லதெல்லாம் நடக்கிற இந்த நேரத்துல இங்க ஏடி வந்த? போயிடு, எங்க சந்தோஷத்தை கெடுத்துடாத. போயிடு, போயிடுனா. அக்கா, ஐயா 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 ஐயா, இவ ஏண்டி மறுபடியும் இங்க வந்தா? ஓடி போனவ ஒரேடியா போயிட்டாளேன்னு சந்தோஷப்பட்டா மறுபடியும் வந்து நிக்கிறாளே. யாரும் இவளை வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடல. கல்யாண விஷயம் காதுல விழுந்ததா, அத காரணமா வச்சுக்கிட்டு காரிய செய்யற சாக்குல வீட்டுக்குள்ள புகுந்துக்கு வந்திருக்கா. ஐயோ, அடிச்சு வரட்டுமா, நமக்கு வந்து நல்ல காலம் இவளால போயிட போகுது. காலமும் கெட்டு கைப்பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அந்த முருகன் கொண்டு விட்டப்ப அந்த நாகம்மாவால் நல்லது நடக்குது. நீ இத்தனை நாள் என் கூட இருந்து கெடுத்தது போதும், இனிமே உன் நிழல் கூட இங்க படக்கூடாது. போயிரு, போ, கோயில போய் படுத்து போ. ஏண்டா, உன்னோட உடமையை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போ, இடத்த காலி பண்ணு, இங்க இருந்து போயிடு. போயிடுறீனா எங்க மூஞ்சிலே முழிக்காத. முடிஞ்சா அந்த சிவாச்சாரியார் மகன் மகேஷ் கிட்ட போய் சொல்லு, அவன் கிடைக்காததும் ஒரு விதத்துல நல்லதுதான். இன்னைக்கு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு எங்க குடும்பத்தோட அந்தஸ்தே உயர போகுது. போய் அவங்க கூட ஒழுங்கா குடும்பம் நடத்து. அண்ணனா நினைச்சேன், ஆட்டு குட்டியா நினைச்சேன்னு கௌசல்யா ஏமாத்திரமா அந்த மகேஷ் ஏமாத்திராத. எங்கேயோ போய் எப்படியோ சந்தோஷமா இரு, எங்க சந்தோஷத்துக்கு எடுத்து தொலைக்காத. இவளோட நின்னு பேசினா வந்த அதிர்ஷ்டம் வாசலோட போயிடும். ஏங்க நிக்கிறீங்க? ஏய், வாடி போலாம். போடி, முருகன் பொம்மைய கட்டி பிடிச்சுக்கிட்டு அழு. அவன் வந்து காப்பாத்தி கரை சேர்த்துருவான். சனிய சனிய, போடி போடி. இது வரைக்கும் இவளால பட்டதெல்லாம் போதும், எங்கேயாவது போய் தொலையிட்டு. சிவா, ம்? இந்தாப்பா பாலு. பாத்து.
என்னம்மா அப்படியே பார்த்துட்டு இருக்க? சிவா, ஒரு தாயோட உலகம் என்ன? என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேக்குற? தான் பெத்த மகன் தான் அவளோட உலகம். அந்த மகனோட கடமை என்ன? பெத்தவ மனச நோகாம பாத்துக்கிறது. அதுக்கு அவன் என்ன செய்யணும்? என்னம்மா நீ திருவிளையாடல நாகேஷ் கேள்வி கேட்கற மாதிரி கேக்குற? கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு. அம்மாவோட முந்தான நிழல்ல வாழ்நாள் பூரா வாழ்க்கைய வாழ்றது தான். ஓகே, அதுக்கு அவன் செஞ்சுக்கிற கல்யாணம் ஒரு தடையா இருக்காதா? நிலத்தை பார்த்து பயிரிடுறாப்ல தரத்தை பார்த்து தாரத்தை தேர்ந்தெடுக்கணும். அத நீ செய்வியா? கட்டி போட்டிருக்கிற பசுமாடு பசியால செத்து பாத்திருக்கியா? அப்ப கூட அது நிக்கிற இடத்திலேயே தான் சாகும். கைத்த அறுத்துக்கிட்டு போய் தனக்கு சோறு போடாம விட்ட எஜமான குத்தி கொண்டுட்டு சாகாது. அந்த பசுமாடு மாதிரிதான் தாயும். எத்தனை நாள் மருமகளாலையும் மகனாலையும் கஷ்டப்பட்டாலும் தான் செத்தும் மகனை வாழ்த்துவா. ஒரு மனுஷனுக்கு சொர்க்கம் நரகம் ரெண்டுமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிச்சயிக்கப்படுது. வாழ்க்கை நரகமாகறதும் சொர்க்கமாகறதும் அந்த வீட்டுக்கு வர்ற பொண்ணாலதான். ஒட்டகம் முள்ளு செடியதான் விரும்பி சாப்பிடும். வாயில ரத்தம் வழியுதேன்னு சாப்பிடுறத நிறுத்தாது. அதே மாதிரி கதைதான் மகனோட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தாயோட நிலையும். எத்தனை குடும்பங்கள்ல மருமகளால மகனை பிரிஞ்சு உறவு இல்லாம உரிமையும் இல்லாம வாயிருந்து ஊமையா பெத்தவங்க அழுதுகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அந்த நிலைமை எனக்கு வராம பாத்துக்க சிவா. அம்மா, நீ இன்னும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கலமா. உன்னை கண் கலங்காம பாத்துக்கிறது என்னோட முதல் வேலை. அப்புறம் தான் மத்தது எல்லாமே. சிவா, நான் நடவடையா இருக்கிறப்பவே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாத்தரணும்பா. என்னமா சொல்ற? இப்பதான் நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அதோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னன்னு சொன்ன. இப்போ நீயே வர்ற பொண்ணு வள்ளுவனுக்கு அமைஞ்ச வாசுகியா நல்ல பொண்ணா மருமக இந்த வீட்டுக்கு வரணும்பா. அதத்தான் நான் அந்த முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். படுத்துக்கோப்பா. பாட்டி, உனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வந்தாச்சு. இனிமே உமா அம்மா நம்ம கூட தான் இருக்க போறாங்க. பத்திரமா பாத்துக்க. முருகா, எதுக்கப்பா இந்த விளையாட்டெல்லாம்? எனக்கு பிடிச்சவங்க கிட்ட விளையாட பிடிக்கும், விளையாடுறேன். அன்னைக்கு அந்த கல்யாண பத்திரிக்கையை மாத்தி அனுப்பி அந்த சிவாவை இங்க வரவழைச்சு. அன்னைக்கு விசேஷமான முகூர்த்த நாள், அதான் வரவழைச்சேன். அவனைத்தான் இவகழுத்துல 3 முடிச்சு போட வைக்கிறதா சொன்னேன். இப்ப அவளே மூட்டை முடிச்சோட இங்க வந்திருக்காளே. எல்லாருக்கும் பணிவிட செய்யற பாக்கியம் வேணும்னு வரம் கேட்டா, அதான் அழைச்சிட்டு வந்தேன். உன்னை தவிர அவளை வேற யாருக்கு பணிவிட செய்ய இங்க கூட்டு வந்த? நீ கேட்டு தெரிஞ்சுக்க நினைக்கிறது அவளோட எதிர்காலத்தை. ஜோசியம் கேக்குறியா? இல்ல, ஜோதிஷோரமும் கேக்குறேன், முத்தையனை கேக்குறேன், என் சின்னையனை கேக்குறேன், பொற்றாமரை குளத்து பொன்னையனை கேக்குறேன். அவளை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? என் கண் பார்வையிலேயே வச்சு பாத்துக்கத்தான். அங்க இருந்த அவகதியும் அதோ கதிதான். அதான் பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல எதுவும் கேட்காத. கேட்கல. என் விளையாட்டெல்லாம் நல்லதுக்கே. சங்கரன் மகனை சம்ஹாரமூர்த்தியாவும் பார்க்கலாம், சம்சாரியாவும் பார்க்கலாம், குழந்தையாவும் பார்க்கலாம். நீ எங்க கண்ணுக்கு குழந்தை தெய்வம் அப்பா. பிள்ளை தமிழில் பாடப்பட்ட குழந்தை சாமி அப்பா. அந்த கதையெல்லாம் அப்புறம் சொல்லலாம். முதல்ல உமாக்கு ஆறுதல் சொல்லு போ. போறேன் முருகா, என் அப்பனே முருகா. முருகா 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 முருகா. என்ன உமா, என்ன ஆச்சு? இல்ல பாட்டி, நான் ஆசையா கௌசல்யக்கா கிட்ட கல்யாண நிச்சயமானதை பத்தி விசாரிக்க போயிருந்தேன். என்ன கண்டபடி பேசி கண்ணிலே முழிக்காதேன்னு எல்லாரும் சேர்ந்து மிரட்டிட்டாங்க பாட்டி. எல்லாம் நன்மைக்கே. அந்த கந்தனே துணைன்னு என்னோடவே இருவுமா. ஏதாவது சாப்பிட்டியா?
உனக்காக பொங்கல் எடுத்து வச்சிருக்கேன், இரு கொண்டு வரேன். வேண்டாம் பாட்டி, எனக்கு பசிக்கல. அத்தை வீடுதான் உலகம், அவங்கதான் எல்லாரும் வாழ்ந்துட்டேன். என்ன அவங்க சொந்த காரியம் நடத்தலையேன்னு இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வருத்தப்பட்டதே கிடையாது. இப்பதான் பாட்டி புரியுது, என்ன அவங்க மனுஷியா கூட மதிக்கலன்னு. பந்தங்கள் நிர்பந்தமா இருந்து விலகிறப்பத்தான் மனிதர்களை உணர முடியும். உன் சொந்தங்களோட உள்மனசை உணர்த்தத்தான் முருகன் இப்படி விளையாடி இருக்கான். மனசு முழுக்கவே முருகனுக்கே அர்ப்பணிச்சிடுவோமா? அப்பத்தான் நடப்பது, நம்மை சுற்றி இருப்பது எல்லாமே மாயைங்கிறத நீ உணருவ. இப்பதான் பாட்டி மனசுல ஒரு இனம் புரியாத விடுதலையான உணர்ச்சி வந்திருக்கு. ஏதோ என்ன கட்டி போட்டிருந்த கட்டு அவிழ்ந்த மாதிரி தோணுது. இனிமே எனக்கு எல்லாமே அந்த முருகன் தான் பாட்டி. என்னடா தேங்காய் உடைக்க போறியா? சிதற்காய் போடுறா, நாங்க எடுத்து தின்றோம். முத்து, எதுக்கு தேங்காய் உடைக்கிற? வீட்ல அம்மா வேண்டிட்டாங்களாம், உடைக்க சொன்னாங்க, உடைக்கிறேன். அம்மா சொன்னாங்கன்னு உடைக்கிறேன்னு சொல்ற, அது சரி. எதுக்கு உடைக்கிறாங்க? அதான் சொன்னனே, ஏதோ வேண்டுதலாம். வேண்டுதலுக்கு எதுக்கு தேங்காய் உடைக்கணும்? வேலா, நீ திரும்ப திரும்ப கேக்குற இதே கேள்விய நான் எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டேன். என்ன சொன்னாரு? பெரியவங்க சொன்னாங்க, நான் செய்யறேன்னு சொல்லிட்டாரு. இப்படிதான் நிறைய பேர் தெரியாமலே செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்ல தேனா தெய்வம், தேங்காய் தெய்வத்துக்கு உகந்த காய். தெய்வ தத்துவம் அதுல இருக்கு, அதனாலதான் தேங்காய் உடைக்கிறோம். அது என்ன தத்துவம்? இந்த தேங்காயை உடைக்கிற வரைக்கும் உள்ள எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, அழுகலா முத்தலா இலசான்னு தெரியுமா? தெரியாது, உடைச்சு பார்த்ததான் தெரியும். அதே மாதிரி உணர்ந்து பார்த்தாதான் கடவுள் தெரிவார். கடந்து உள்ளப்போ கோயிலுக்குள்ள சிலை, சிலைக்குள்ள முருகன், முருகனுக்குள்ள பக்தன், பக்தனுக்குள்ள முருகன். முட்டைதான் குஞ்சாகும், குஞ்சு பறவையாகும், பறவை முட்டையிடும். அது மாதிரி மறுபடியும் மறுபடியும் கடை, உள்ளே தெரியும் கடவுள். நீங்கெல்லாம் கடவுளை ரொம்ப ரொம்ப வேண்டியவன்னு நினைங்க. வேண்டியவனுக்கு ரொம்ப வேண்டியவன் ஆயிடுவான் வேலன். புரியுதா? புரியுதுடா. உன் கூட கழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு நல்லது புரியுதுடா. முருகனை பத்தி சொல்றா, நாங்க கேட்டுக்கிறோம். முக்கன் தேங்காய்க்கு சிவஸ்வரூபமே தேங்காய் வடை. श्रीरामचंद्र सिद्धभारिजातः समस्त कल्याण गुणाभिरामः सीतामुखां पूर्वसञ्चरीकः निरन्तरं मङ्गलमातनोतु, निरन्तरं मङ्गलमातनोतु. மகேஷா, இங்க வா. நீ பாட்டுக்கு பிரச்சனை கலப்பி விட்டுட்டு போயிட்ட. இங்க என்னெல்லாம் நடந்தது தெரியுமோ? என்ன நடந்துடுச்சு? கௌசல்யம்மா வந்து சத்தம் போட்டாங்களா? அவ வந்து சத்தம் போட்டிருந்தாதான் சமாளிச்சிருப்பலடா. பாவண்டா அந்த பொண்ணு உமா. கௌசல்யா கல்யாண விஷயத்துல அவ ஏதோ நாடகம் ஆடிட்டான்னு நினைச்சுண்டு அவளை ஆத்து விட்டு விரட்டிட்டாடா. விரட்டிட்டாங்களா? என்னப்பா சொல்றீங்க? பாவண்டா. உமா இப்ப எங்க இருக்கா? எங்கடா போவா? அவளுக்குன்னு யாரா இருக்கா? பாவண்டா அந்த குழந்தை. முருகனே கதின்னு கோயில்ல வந்து தங்கியிருக்காடா. ஏன்பா நீங்களாவது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வைக்க கூடாதா? கூப்பிட்டேன்டா, கூப்பிட்டேன். இப்போ அத்தை மனசுல சந்தேகமா இருக்கிற நினைப்ப நிஜமாக்கிடாதீங்க மாமா. நான் கோயிலே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாடா. என்னால கட்டாயப்படுத்த முடியலடா மகேஷா. அவ ரொம்ப வைராகம் பிடிச்சவப்பா, அவளை மாத்த முடியாது. மகேஷா, உன் மனசுல உள்ளதெல்லாம் மறந்துட்டு அவ உன்னை பார்த்த நினப்புக்கு பாதகம் வராம அவளை சந்திச்சு பேசுறா. அவளுக்கு ஆறுதலா இருக்குண்டா. முடியுமான்னு தெரியல, முயற்சி பண்றப்பா.
முருகா கார்த்திகேயா முருகா ஆ? ஆ? முருகா துணியெல்லாம் எரிஞ்சு கிடக்கு தண்டத்தை காணும் முருகா சண்முக சக்கரம் ஐயோ சண்முக சக்கரம் எங்க சண்முக சக்கரம் எங்க சண்முக சக்கரம் எங்க காணுமே முருகா சண்முக சக்கரம் எங்க முருகா சண்முக சக்கரத்தை காணும் தண்டத்தை காணும் முருகா இது என்ன சோதனை முருகா ஆட்கொண்டேசன் கிட்ட மாட்டிக்கிட்டியா? அவன் உன்னை அலக்கழிச்சு அழாம விட மாட்டான். இனிமே நீ தலையில்லாத முண்டத்தை பார்த்த மாதிரிதான். அவன் எதுக்கும் கட்டுப்படாதவன், யமனையே கால்ல போட்டு மிதிச்சவன். ஆட்கொண்டேசன் உன்னை என்ன பாடுபடுத்த போறான் பாரு. பாலவேத விகாரவா பாரகாமனை நாடிவா வாடி நாடிடுமோ சுவா வாசுமோகன வேலவா